நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாயாவுக்கு வந்து வயிறு வலி வந்து துடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். டாக்டர் வந்து அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாரி. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது நம்ம சகுந்தலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா கௌதம், நீயே உன் தங்கச்சிய ஏத்துக்கலனா எப்படி?" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதுமிதா வந்து வராங்க. "இங்க பாருங்க, தேவையில்லாம அவர வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ வந்து அவரு ஆல்ரெடி வந்து மனசு உடைஞ்சு போயிருக்காரு. திருப்பி திருப்பி அந்த விஷயத்த பேசி அவரை வந்து திருப்பி திருப்பி வந்து ப்ரெஷருக்கு உள்ளாக்காதீங்க. தயவுசெய்து இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், நான் வந்து என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இடையில வர அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே, ஏய் சகுந்தலா, அவ சொல்கிறதான் சரி. அவனே வந்து என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கான். அவன்கிட்ட வந்துட்டு திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை நோண்டிக்கிட்டு இருந்தா அவனுக்கு எரிச்சல் வராதா, வருமா வராதா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ உன் பிள்ளைய வந்து ஒழுங்காக வளர்த்துருக்கணும். சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்து அவள் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இப்போ நீ ஒழுங்கா போயிரு, 2 பேரும் போங்க, அபிஷேக் நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விரட்டி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அப்படியே நைட்டு வந்து எல்லாரும் தூங்கிடுறாங்க. காலையில் வந்து நம்ம சகுந்தலா இருக்காங்கல்ல, சகுந்தலா வந்து டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் வந்து மதுமிதாவோட மடியிலே படுத்து தூங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுமிதாவும் அவங்களுக்கு வந்து தலையெல்லாம் வருடி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. காலையில் வந்து சகுந்தலா டீ போட்டு கொண்டு போய் நம்ம மாயா வந்து எழுப்புற மாதிரி தான் காட்டுறாங்க. மாயா வந்து கதவை வந்து திறக்கவே இல்லை. டம்மு டம்மு தட்டிட்டு உள்ளே திறந்து போகிறாங்க. பார்த்தா அவங்க ஃபிக்ஸு வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறிடுறாங்க. உடனே அவங்க கத்துனவுடனே அந்த இடத்துக்கு லட்சுமணனும் அபிஷேக் வந்துடுறாங்க. 2 பேரும் வந்தோடனே, அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டவொடனே, தெரியலடா, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து பாட்டி ஒடியாந்துடுறாங்க. பாட்டி பார்த்துட்டு உடனே கௌதம்க்கு வந்து டக்குன்னு கௌதம் போய் கூப்பிடுறாங்க. கௌதம் வந்து உள்ளேருந்து வராரு. என்ன பாட்டின்னு கேட்டவொடனே, அங்கே பாருப்பா, உன் தங்கச்சி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காப்பா, என்னாச்சுன்னு தெரியல, வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே அவங்க வேகமாக இறங்கி ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் இருக்குது. டக்குன்னு அவங்கள தூக்கிட்டு காருக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு டக்குன்னு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி கௌதமுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் இருக்காங்க. அவங்க வந்து சீரியஸாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெளியில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதுமிதா மட்டும் தனியாக போகிறாங்க. தனியாக போய் அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணுறாங்க. ஜீவா தான் ஃபோன் எடுக்காரு. ஃபோன் எடுத்தவொடனே, ஜெய் ஜீவா எங்கடா இருக்க, உடனே நீங்கள் வாடா, அங்கே மதுமிதாவுக்கு வந்து உடம்பு சரியில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன பண்ண சொல்கிறேன், குழந்தைய வேண்டான்னு சொன்னவ, அவளை வந்து நான் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாதுடா, ரொம்ப சீரியஸாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அவங்க அம்மா வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. ஏய், என்ன சொல்கிற மதுமிதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஐசியூவில் வச்சுருக்கோம், உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோடு கிளம்பி வராங்க. அங்கே பார்த்தா மாயா வந்து உள்ள ரூம்குள்ளே வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு ஊசியை போட்டு அவங்கள ஆஃப் பண்ணிடுறாங்க டாக்டர் எல்லாருமே. அதுக்குள்ளே வந்து நம்ம ஜீவா அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்டோடனே நடந்ததெல்லாம் வந்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே அவங்களும் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து டாக்டர் வந்து, என்ன, யார் இந்த பொண்ணுக்கு வந்து அபார்ஷன் பண்ணது, 4 மாதம் ஆயிடுச்சு, 4 மாதத்துக்கு அப்புறம் அபார்ஷன் பண்ணால் அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரியுமா தெரியாதா, எங்கே அவங்க ஹஸ்பண்டை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜீவாவை வந்து நர்ஸு கூப்பிட்டு விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து உள்ளே போகிறாங்க. என்னங்க நீங்கள், உங்களுக்கு என்ன இது கொஞ்சமாவது அறிவு இருக்கா, 4 மாதம் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் வந்து அவளுக்கு வந்து கருவை கலைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து திட்டுறாங்க. டாக்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை, அவங்க கருவை கலைச்சது எனக்கே தெரியாது, எனக்கே தெரியாமல் தான் கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் டாக்டர், ஏதோ கேரியர் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கருவை கலைச்சிட்டா, இப்போ குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு இருங்க, இந்த காலத்து பொண்ணு பையங்களுக்கெல்லாம் காசு இருக்குன்னு சொல்லிட்டு எதையாவது ஆடாதீங்க, கேரியர் முக்கியம் தான் தம்பி, ஆனால் அதை விட உயிர் முக்கியம், சரியா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது டாக்டர், ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து கேட்குறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, 4 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது, தயவுசெய்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க, எதாவது நினைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா விஷயம், ஃபஸ்ட்டே குழந்தைய உருவாக்கிட்டு அதுக்கடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, என்னமோப்பா இந்த காலத்து பசங்கள்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் போய் டாக்டர் வந்து சொல்கிறாங்க, சரி இன்னும் இப்போ அவள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அதனால அவளுக்கு ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிருக்கு, கருவும் நேத்தான் கலைச்சிருக்கா, அதுக்குள்ளே வந்து அவள் டென்ஷன் ஆகி ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு, அதனால் அவளை யாருமே நீ எதுவும் பண்ணாதீங்க, தயவுசெய்து அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, அவளுக்கு கோவப்படுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. கௌதம் வந்து வெளியில் இருக்காங்க. அப்போ வந்து மதுமிதா வந்து வராங்க. என்ன கௌதம், ஃபீல் பண்ணுறீங்களா, நீங்கள் விடுங்க, நீங்கள் கோவத்தில் தானே இதெல்லாம் பண்ணிட்டீங்க, வாங்க இப்போ மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோம், வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மதுமிதா வந்து கௌதம் வந்து கூப்பிட்டு வராங்க.
உள்ளே போனவொடனே மாயா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "அண்ணே என்னையே அடிச்சிட்டலண்ணே, இத்தனை வருஷமா வந்து என்னைய நீ கை வச்சது கூட இல்ல. ஆனா இப்ப அடிச்சிட்டலண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. "சரி விடு, நீ வந்து தப்பு பண்ண, அதனால தான் அடிச்சேன். அது மட்டும் இல்லாம உனக்கு எதுவும் பிரச்சனைனா அண்ணே நான் இருக்கேன். உன்னைய சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க. அவங்கட்டலாம் சொல்லாம நீயா போய் ஒரு முடிவு பண்ணா அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் சரி இருக்காது. அதனால தான் அடிச்சேன். சரி இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா இருக்கட்டும் சரியா? இனிமே வந்து இந்த மாரி தப்பு பண்ணேன் அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி வந்து கௌதம் சொல்லிட்டு வெளியில போறாங்க. இங்கிட்டு பார்த்தா சகுந்தலாவுக்கு வந்து சந்தோஷம். ஒரு வழியா வந்து கௌதமே வந்து ஏற்றுக்கிட்டான். இனிமே வந்து ஒரே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து போய் நம்ம கௌதம் இருக்கார்ல, அவங்க வந்து ஜீவா அவங்க குடும்பத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "ஜீவா, இந்த இழப்பு வந்து எங்களை விட உங்களுக்கு தான் பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுக்காக வந்து மாயா சார்பா நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன். இதை வீம்புக்கு பண்ணாலா இல்லைன்னா வந்து தெரியாமல் பண்ணாலா அதை பற்றி பேச வேண்டாம். ஏதோ பண்ணிட்டா, அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யறது? இப்போ நீங்கள் வந்து அவளை மன்னிச்சு ஏற்றுக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை சம்மந்தி, அவள் பண்ணது வந்து பெரிய தப்பு. என்னதான் இருந்தாலும் அவள் மேலே உங்கள் மேலே கோவம் கிடையாது. நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? அவள் நம்ம குடும்பத்தோட வாரிசே இல்லாமல் பண்ணிட்டாளே, அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. "என்ன நீங்கள் எது பார்த்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் முடிஞ்சுல, அதை பற்றி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா, இழப்பு அவங்களுக்கு தான், அவங்க தான் பேசணும், அவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.